ஓகே. அதாவது திரு மாரிமுத்து அவர்களே வணக்கம், நமஸ்காரம். நீங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதாவது பஞ்சாங்கங்கள்ல 2 முறை இருக்குன்னு சொல்லலாம். ஒண்ணு வாக்கிய பஞ்சாங்கம். இந்த சதர்ன் சைடு ஃபுல்லாவே வந்து வாக்கிய பஞ்சாங்கம் தான் எடுத்துப்பாங்க. கணிதத்தின் பிரகாரம் பார்க்கும்பொழுது திருக்கணித பஞ்சாங்கம் தான் கரெக்டான பஞ்சாங்கம். ஓகேவா? அந்த திருக்கணித பஞ்சாங்கத்தை பிரகாரம் பார்க்கும்பொழுது உங்க அந்தர நாடி சூக்ஷமத்தை வரைக்கும் எக்ஸாக்ட்டா நம்ம கணிக்க முடியும். அப்படி பார்க்கும்பொழுது நீங்க இன்னொரு எவிடன்ஸும் சொல்றேன். நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு பஞ்சாங்கத்தை ரிலீஸ் பண்றாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லக்கூடிய கணிதம் என்னன்னா, சனி பெயர்ச்சி மார்ச் 29ஆம் தேதி முடிஞ்சது. சரியா? நீங்க சொல்லக்கூடிய கான்செப்ட் என்னன்னா, வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் உங்களுக்கு கஷ்டம சனி முடியல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேஸ்ட் ஆன் சயின்ஸ் அறிவியலின் பிரகாரம் மார்ச் 29 முடிஞ்சது. அது முடிஞ்சதுன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்னன்னா, அந்த நாளே வந்த பூகம்பம், அந்த நாளே வந்த சுனாமி மாதிரி இருக்கக்கூடிய எச்சரிக்கை. பயங்கர மழை. அந்த 29 முன்னாடி ஒரு கரெக்டாக ஒரு வாரம் ப்ளஸ் ஒரு 4 நாள் இதில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆரம்பிச்சிடுது. போர் பதட்டங்கள், போர் தாக்குதல். இந்த தாய்லாண்ட்லேருந்து இந்த சவுத் ஈஸ்டர்ன் பேஸ்ட் என்ட்ரி டில் கம்போடியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷேக் ஆகிடுது. 5.2 ரிக்டர் ஸ்கேலில் பூகம்பங்கள்லாம் வந்தது. இது என்ன ரீசன்னா, சனி மாறிடுச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். புரியுதா? அதனால் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய லாஜிக் பிரகாரம் கடகராசிக்கு அஷ்டம சனி விலகலாம் நீங்கள் சொல்கிறது இது வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம். வாக்கிய பஞ்சாங்கிறது ஒரு பழைய முறையை வைத்து கணிக்கக்கூடிய ஒரு பஞ்சாங்கம். அப்டேட் ஆகிக்கிறோம். இப்போது நான் வந்து இன்னைக்கு டேட்டுக்கு ஃப்ளைட்டில் போகிறேன், எங்கள் அப்பா கட்ட வண்டியில் போனான்னா இல்லை நானும் கட்ட வண்டியில் தான் போவேன் அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? கரெக்டாக அந்த தேச கால வர்த்தமானம் எப்படி இருக்கோ அந்த இடம் பொருள் சுச்சுவேஷனை பொறுத்து நம்ம மாறணும். அப்படி பார்க்கும்பொழுது திருக்கணித பஞ்சாங்கம் தான் கரெக்ட். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கடகராசிக்கு மாரியப்பனுக்கு அஷ்டம சனி போயிடுது. ஜாலியாக இருங்க, சந்தோஷம்.